ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெலின் ஷியான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 டாட் ப்ளவுஸ். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி 3 டாட் ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தோம். இப்போ 4 டாட் அதை எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பேசிக்லேருந்தே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி பீஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ லைனிங் பீஸில் இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பக்கத்தை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணலாம், குயிக்காகவும் முடிக்கலாம் நம்ம லைனிங் ப்ளவுஸ். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு லைனிங் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கங்க. லைனிங் வீடியோ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ எல்லாமே அக்யூரேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள். இப்போ எப்போதுமே நல்ல பக்கமாக வச்சு அந்த லைனிங் பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் பீஸு ஃபஸ்ட்டு பார்ட் ஸ்டிச் பண்ணும்போதே நெக்ஸ்ட்டு பார்ட்டையும் த்ரெட்டை கட் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பக்கத்தை மாற்றி வச்சிட மாட்டீங்க. அதாவது கழுத்து பக்கம் தலைகீழாகவும் ஷோல்டர் தலைகீழாகவும் மாற்றி வச்சிட மாட்டீங்க. இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் இதுக்கு கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு அக்யூரேட்டாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நெக் வந்து நமக்கு ரவுண்ட் நெக்குங்கிறனால இதை நம்ம கட் கொடுத்தா தான் அந்த பீஸ் வந்து நமக்கு நல்லா வளைச்சி கொடுக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிடாமல் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிவிட்டு அதுலேயும் சின்ன சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு தையலை தாண்டிடாமல் தையலுக்குள்ளேயே சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு இதையும் நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க. நமக்கு டைம் ரொம்ப செலவாகும், நம்ம இது பண்ணுறதுக்கெல்லாம் டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நீட்னஸான ஃபினிஷிங்கான ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. நம்ம சின்ன சின்னதாக செய்கிற ஒரு நுணுக்கங்களும் தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்குறதோட கஸ்டமர்ஸ்க்கு ஹாப்பியாக கிடைக்கும். அவங்க நமக்கு ரெகுலராக கிளாத் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ படிமான தையல் போட்டுட்டு நம்ம வந்து அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி இப்போ அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். சரியா? உங்களுக்கு நான் சொல்கிறதுல எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ப்ளவுஸ் பற்றின சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு என்னோடய வர்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கழுத்து தையல் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு. ஏன்னா லைனிங் தான் நமக்கு அக்யூரேட் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். என்னோடய மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் சர்வீஸ் பண்ணணும். சரி, உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன்னு ரொம்ப நாள் சொல்லியிருந்தனால நான் இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். பாருங்கள். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி அடித்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு நம்மளோட மெயின் பீஸை அட்டாச் பண்ணி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம மெயின் பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறது 4 டாட்டுங்கிறது நமக்கு கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அதிகமாக விட்டால் போதும்.
சரியா? சரி, இப்போ மெயின் டாட் பிடிக்க போகிறோம். மெயின் டாட்டில் ஆல்ரெடி நான் டாட்டுக்கு குறித்து வச்சு அதை நாச் போட்டு வச்சுருக்கேன். அந்த நாச் ரெண்டும் ஜாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஒரு தையல் போட போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு தையல் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹைட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் அதை ஊசியால் அதை மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அந்த அளவுக்கு நான் தையல் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஊசி வச்சு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லெவல் வரையும் பிடிக்கணுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி ஓப்பன் பக்கம் உள்ள டாட் நம்ம பிடிக்க போகிறோம். ஓப்பன் பக்கம் உள்ள டாட்டும் அதே மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் மடித்து வச்சு பிடிச்சிக்கோங்க. நம்ம கழுத்து ஜாயின் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அது கொஞ்சம் இறக்கமாகவும் பட்டி ஜாயின் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணும்போது டபுள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லது. நான் ஒரு வீடியோவில் சொல்லும் போதும் எல்லாமே டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு சென்ட்ரு கோடு வரும். அந்த கோட்டுக்கிட்ட தான் நம்ம ஆம்ஹோல் டாட் பிடிக்க போகிறோம். இதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை திரும்பவும் இந்த அதர் பீஸ்லையும் இந்த மாதிரி ஆம்ஹோல் டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆம்ஹோல் டாட் பிடிச்சிட்டு எந்த லெங்க்த்துக்கு வேணுமோ அந்த லெங்க்த் பிடிச்சிக்கோங்க. இவங்க ஷார்ப்பாக வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் போதும்னு சொன்னனால நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன். இப்போ இதை அவங்க பிரின்சஸ் கட்டாக கன்வெர்ட் பண்ணி கேட்டாங்க. இதுக்காகவும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஒரு கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங்கை நல்லா வாட்ச் பண்ணிங்கனாவே தெரியும். அந்த தையலையும் இந்த தையலையும் நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது சென்ட்ரு டாட்டையும் ஆம்ஹோல் டாட்டையும் நம்ம சேர்த்து தையல் போட போகிறோம். அந்த வளைவுக்கிட்ட லைட்டாக அந்த கிளாத் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும். அந்த லெவலில் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரின்சஸ் கட் ஷேப்பில் இந்த டாட் நமக்கு கிடச்சிடும். பார்த்தீங்களா? நான் அது ரெண்டையும் தான் ஜாயின் பண்ணேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். இவங்க அந்த ஷார்ப்னஸ் வேணாம், எனக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும் செஸ்ட்டு அப்படின்றனால தான் நம்ம இது 2 டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிட்டா அந்த ஷார்ப்னஸ் வராது. கப் ஷேப் நமக்கு ஷார்ப்னஸாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியும். ஓகேவா? இப்போ நான் இதை பிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம 4 டாட் பார்க்க போகிறோம். 4வது டாட் பிடிக்க போகிறோம். 4வது டாட் அவங்க ஓப்பனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த டாட் கேட்டாங்க. சில பேர் கீழே, அதாவது பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அடியிலேருந்து கிராஸாக பிடிப்பாங்க. என்னோடய கஸ்டமர் அந்த ஓப்பன் டாட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கேட்டனால அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நான் ஒரு மீடியம் அளவுக்கு அந்த தையல் 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? அதாவது கீழே 1/4 இன்ச், அந்த சைடு 1/4 இன்ச், 2 சேர்த்து 1/2 இன்ச் வந்துடும். இப்போ பாருங்கள், கப் ஷேப் நமக்கு இப்படி திருப்பி பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஃபினிஷிங்காக தெரியுது பார்த்தீங்களா? இதே மாதிரி அந்த பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையுமே டாட் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் பக்கம் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி போட்டுக்கோங்க. 4 டாட் கட்டிங் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சுட்டு நீங்கள் பேக் பார்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஆர்டராக தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கத்தை வச்சு இப்படி லைனிங் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை அடித்து உள்ளே திருப்ப போகிறோம். ஸோ நல்ல பக்கத்து மேலே வச்சு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். உள் பக்கமாக நீங்கள் வச்சிடாதீங்க, வெளிப்பக்கமாக வச்சு இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நெக்லைன் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருப்போம். அந்த 1/4 இன்ச் தையல்லேருந்து இதை இப்படி பிடிச்சிட்டு வாங்க. பிடிச்சிட்டு அந்த கார்னர் கிட்ட நீடில் ஸ்டாப் பண்ணி திரும்ப ரொட்டேட் பண்ணி திரும்ப இந்த கார்னர் கிட்ட ஸ்டாப் பண்ணி திரும்ப ரொட்டேட் பண்ணி திரும்ப இந்த கார்னர் கிட்ட ஸ்டாப் பண்ணி
திரும்ப ரொட்டேட் பண்ணி அப்படியே வரணும். அவ்வளோதான். இவங்க வந்து வி ஷேப் நெக் இது, ஓகேவா? இது கேட்டனால நான் இந்த நெக் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். இது முடித்ததுக்கப்புறம் கீழே 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் தையல் அளவுக்கு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம நெக் லைனை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக் லைனை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கட் கொடுக்க வேணாம். அந்த கார்னர் கிட்ட மட்டும் லைட்டாக கட் கொடுத்துருங்க. அந்த 3 கார்னர் கிட்டையும் லைட்டாக கட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே திருப்பி அடிக்கும்போது அந்த வி ஷேப் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கட் கொடுத்துருங்க. சின்னதாக அந்த கார்னர் கிட்ட மட்டும் கட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இப்போ கட் கொடுத்துட்டு இப்போ நம்ம உள்ளே கைவிட்டு இந்த மாதிரி திருப்பிக்க போகிறோம். இப்படி திருப்புனீங்க அப்படின்னா நமக்கு நெக்லைனும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. கீழே பேக் சைடும் கீழே இடுப்புக்கிட்டையும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அதாவது நீங்கள் தையல் படிமான தையல் போட்டுறாமல் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு இன்விசிபிள், அதாவது ஷோல்டர் ஜாயின் வந்து வெளியில் தெரியாமல் உள்பக்கமாக போயிடும். எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ள நல்ல பக்கமும் நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த லைனிங் பீஸும் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச் தையல் அளவுக்கு, அதாவது நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச் தான் விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் தையலை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. இப்போ அதே மாதிரி அதர் சைடும் நம்ம வந்து அந்த முன்பக்கத்தை எடுத்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சொன்ன மாதிரி நல்ல பக்கம் இருக்கணும். லைனிங் பீஸும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். எடுத்து அப்படி வச்சு இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ரெண்டையும் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. எங்கே இருந்தாலும் முடிக்கிறப்பையும் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ இதை பாருங்கள். இதை இப்படி எடுத்து விடுங்களேன். கரெக்டாக நமக்கு இன்விசிபிளாக ஷோல்டர் ஜாயிண்ட் வந்துருச்சு. இதுக்காகவும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த தையல் புரியலை, இன்விசிபிளாக தைக்கிறது புரியலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்கள். அப்புறம் நம்ம இப்போ படிமான தையல் போட போகிறோம். இந்த கார்னர் கிட்ட நீடில் ஸ்டாப் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி வச்சு திரும்ப இந்த கார்னர் கிட்ட நீடில் ஸ்டாப் பண்ணி திருப்பிக்கங்க. அதே மாதிரி எல்லா கார்னரையும் முடிச்சுட்டு திருப்பிக்கங்க. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம கீழே இடுப்பு பகுதியை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இடுப்பு பகுதியை ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிமான தையல் போடுங்க. ஏன்னா லைனிங் கிளாத் மேலே தெரிகிற மாதிரி வந்துடும். ஸோ அதை லைட்டாக நெகத்தால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லைன் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைனிங் கிளாத் வந்து வெளிப்பக்கமாக தெரியாது. இப்போ அவ்வளோதான். மற்ற சைடில் உள்ள பீஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி தச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து சரியாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கிளாத் வந்து கூட குறைச்சி போயிடும். அப்புறம் நமக்கு தான் கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடுப்பு பகுதியில் உள்ள டாட் பிடிக்க போகிறோம். இது ரெண்டையும் இப்படி மடித்து வச்சு சென்டரில் கை வச்சு நம்ம அந்த தையலுக்காக 1.5 இன்ச் விட்டு போட்டு பார்த்திங்களா, அந்த இடத்துக்கிட்ட மடித்து வச்சு நம்ம வந்து இப்போ தையல் போட போகிறோம். அது எவ்வளோ லெங்த் வேணுமோ அந்த லெங்த் அளவுக்கு போட போகிறோம். அதுக்கு இடையில் இன்னொரு தையல் இதில் 1 இன்ச் தள்ளி வச்சு தையல் போட போகிறோம். இந்த மாதிரி தையல் இடுப்பில் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக வரும்.
ஸோ போட்டுட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சிருந்த இடத்துல இடுப்பு ஹைட்டு எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட் அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம 1/2 இன்ச் தான் தையலுக்கு, மொத்தமாக 1 இன்ச் விட்டுருந்தோம். இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச். ஓகேவா? இப்போ இது 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சாச்சு ரெண்டுமே சேர்த்து. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 இன்ச் லெவலில் நம்ம பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் லெவலில் பிடிச்சிட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் லெவலில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இது முடிச்சாச்சு. இப்போ பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். பட்டிக்கு எப்போவுமே கனமான துணி கொடுக்கணுங்கிறனால நான் கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று, அதுக்கு மேலே ஒரிஜினல் கிளாத்து, அதுக்கு மேலே லைனிங்கு. இதை இந்த பக்கமாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டுட்டு இது எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி கீழே ஒரு கிளாத்து, அதுக்கு மேலே நல்ல கிளாத்து, அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து, இது எல்லாத்தையும் நம்ம அதை எப்படி ப்ளேஸ் பண்ணி தைச்சிருக்கோமோ அதை பார்த்து வர்ற மாதிரியே பேக் சைடு தான் லாஸ்ட்டில் நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ பேக் சைடு வர்ற மாதிரியே வச்சு நீங்கள் அந்த இதை வந்து சைடு பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த லெவலில் வச்சு 1/2 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இப்போ படிமான தையல் போட்டுட்டு இதையும் படிமான தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம ஆர்டராக பண்ணும்போது நமக்கு வந்து பீஸ் மாற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வராது. நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு திரும்ப எல்லாத்துக்கும் ஒரு ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை மேல் பக்கமாக தைச்சி எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் கட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த தையல் போடுறோம். எப்போவுமே லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம தையலை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் தச்சு எடுத்துக்கங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இதில் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் ஆல்ரெடி பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த கார்னர் கிட்ட க்ராஸாக கட் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த கட் கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் அது பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பக்கம் நம்ம என்ன கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை வச்சு நம்ம 1/2 இன்ச் லெவலில் நம்ம தைச்சிட்டு வரப்போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி 1/2 இன்ச் தையல் வச்சு அந்த சென்டர் டாட் கிட்ட வரும்போது மட்டும் கிளாத்தை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுங்கள். 1/2 இன்ச் ஃபினிஷ் பண்ணியாச்சு. திரும்ப அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அதர் சைடும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு முன்பக்கத்தில் ஒன் சைடு கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு தையல் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் லெவலில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம கட் பண்ண மெஷர்மெண்ட்டும் தையலோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வரும். கூட பண்ணிடாதீங்க. 1/2 இன்ச்சுக்கு மேலே தையல் போகக்கூடாது, 1/2 இன்ச்சுக்கு குறைஞ்சும் தையல் வரக்கூடாது. இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்து அதை மேல் பக்கமாக ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தையல் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை திருப்பி வச்சு அது மேலே ஒரு படிமான தையல் போடுங்க. படிமான தையல் போட்டுட்டு இது வந்து
இது வந்து வீ கட்டுறதுனா நம்ம வந்து கொக்கி மாற்ற இடம். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்டர் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்காகவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இந்த மாதிரி சென்டர் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சென்டர் ஸ்டிச் போட்டுட்டு சென்டர் ஸ்டிச் போட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் கொக்கி கட்டுற பீஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வெளிப்பக்கத்துலேருந்து வச்சு, நான் அந்த கிளாத் எப்படி ஜாயின் பண்ணியிருந்தேன், இந்த கிளாத் எப்படி ஜாயின் பண்ணியிருந்தேன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஓப்பன் பக்கம் உள்ளதை வந்து கீழ் பக்கத்தில் மடித்து பட்டி ஜாயிண்டில் மேல் பக்கமாக மடித்து ரெண்டுமே நேருக்கு நேராக பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுட்டு இதையும் நம்ம உள்பக்கமாக மடித்து அடித்து நம்ம உள்பக்கமாக திருப்பிக்க போகிறோம். இப்படி மடித்து அடித்து இதில் நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபோல்டு பண்ணி நம்ம எந்த லெவலில் அந்த கிளாத் வேணுமோ அந்த லெவலில் நம்ம தைச்சிக்கலாம். எல்லாமே நம்மளோட ஐடியா தான். ஓகேவா? நம்மளுக்கு எந்த லெவலில் வேணும்னு சொல்லி நம்ம பண்ணுறது தான். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த லெவல் வந்து எந்த லெவலில் வரணும், கொக்கி கட்டுறது எந்த லெவலில் வரும், ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணுறவங்க தான் நமக்கு எந்த லெவலில் வருங்கிறது தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை மடித்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ரெண்டுமே சேம் அலவன்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேம் அளவாக இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம வீ கட்டிடலாம். இப்போ அதை வந்து 5 ஹூக் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் அந்த கொக்கி வந்து நமக்கு அதுக்குள்ளே நுழையிற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப அகலமாக ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வீ கட்டிக்கோங்க. இந்த மாதிரி வீ கட்டிட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. வீ கட்டுற ஸ்டார்ட்டு ப்ளஸ் எண்டு ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொக்கி மாட்டும்போது அது இழுக்கும்போது அது பிரியாது, இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் எப்போவுமே நீடில் ஸ்டாப் பண்ணி கிளாத்தை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளாத் வந்து நகல்றாது. ஸோ நீடில் ஸ்டாப் பண்ணி கிளாத்தை நீங்கள் நகர்த்துங்க. நீடில் வெளியில் எடுத்துடாதீங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் நகர்த்தும் போது பக்கங்கள் மாறி போயிடும், தையல் போடுற இடம் மாறி போயிடும். சரியா? இப்போ நம்ம இதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் பட்டி எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். கை வந்து தச்சுக்க போகிறோம். தச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சேம் மெத்தடு தான். நல்ல பக்கத்தை உள்பக்கமாக வச்சுட்டு நம்ம அடித்து திருப்புறனால எப்போதுமே இப்படி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கிளாத் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் லெவலில் தையல் போட்டு ரெண்டு பக்கமே அதே மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் படிமான தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த நகத்தால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். ஓகேவா? இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு அது மாதிரி இதையும் படிமான தையல் போடுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு நீட்னஸான ஃபினிஷிங்கான ஒரு ப்ளவுஸ் கண்டிப்பாக உங்களால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். நம்மளோட நம்பிக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கஸ்டமருக்கு எப்படி நம்ம அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியா ப்ளஸ் நம்மளோட நம்பிக்கை தான். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க,
எங்கே நீங்கள் வந்து அந்த கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பின் வாங்காதீங்க. நம்ம முடிக்கணும் அதை பர்ஃபெக்டாக அப்படின்னு நினச்சி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கோட ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் கை இது பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ சென்ட்ரு டாட் வச்சு ப்ளவுஸோட லெங்க்த்தை வந்து அளந்து பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்குது. அதோடு வச்சு நம்ம 1/2 இன்ச் லெவலில் நம்ம தைச்சிக்க போகிறோம். 1/2 இன்ச் லெவலில் தைச்சிட்டு இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே நானுமே யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டது தான். ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கை இன்னொரு பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து டபுள் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, டபுள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச் லெவலில் நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டோம்னா கண்டிப்பாக அந்த 1/2 இன்ச் தான் வரணும். அதுக்கு கூட குறைச்சி நமக்கு வந்துடக்கூடாது. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதர் சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பக்கத்து நமக்கு அவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து 32. ஸோ 8 வரும். 8 வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பக்கட்டும் பேக் பக்கட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ 2ஐயும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 8 இன்ச் வச்சு இந்த பக்கட்டும் மார்க் பண்ணிவிட்டு அது 2ஐயும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து தைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை கால்குலேஷன் பண்ணணும், நம்ம கரெக்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். ஓகேவா, இப்போ லாக் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சைடு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அது 32 அளவுக்கு இருக்கா, இன்ச் அளவுக்கு இருக்கான்னு சொல்லி நம்ம அளந்து பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறேன், சைடு ஜாயின் பண்ண போகிறேன். எனக்கு த்ரெட்டு வேறு கட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தைச்சிட்டு இருக்கும்போது. இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வரும்போது நமக்கு வீடியோவும் பர்ஃபெக்டாக எடுக்க முடியல, ஒரு டென்ஷன் ஆயிடுது. ஓகே, இப்போ நம்ம கையோட அளவை வந்து அளந்துக்கலாம். 5.25 அவங்களுக்கு. ஸோ 5.25 வச்சு இப்போ ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கே நாச் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த கோடை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக சைடு ஜாயின் நம்ம பண்ண போகிறோம். நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்துடும். நமக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங்கான ஒரு ப்ளவுஸ் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ சைடு ஜாயிண்ட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டோம் பார்த்திங்களா, அந்த லெவலில் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு சைடில் 3 தையல் மொத்தமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணுற ஒரு தையல், அதுக்கப்புறம் இன்னும் 2 தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். மேலே நீங்கள் 4, 5 அடிச்சுட்டு போனீங்கன்னா ஆம்கல்லாம் நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாது. ஸோ 3 தையல் போதும். நம்ம சைடில் எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அந்த லெவல் வரையும் தைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இதில் வந்து ஒரு 3 தையல் தைச்சா போதும். இப்போ வந்து நமக்கு சைடு ஜாயிண்ட்டும் நம்ம பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த பக்கமும் நீங்கள் முடிச்சுக்கோங்க. எப்போவுமே லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.